بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إكراه في الدين قد تبين الرشد من الغي، فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها، والله سميع عليم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور، والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات، أولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெள்ளத் தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 254 ஆயத்துகளை முடித்து 255வது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம். இதில் 55, 56, 57 ஆகிய 3 ஆயத்துகள் சம்பந்தமாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று துவங்கும் ஆயத்தை எடுத்துக்கொண்டு உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா காலிதூன், அவர்களே நரகவாசிகள், அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லும் ஆயத்து வரைக்கும் நாம் அந்த விஷயத்தை பார்க்கிறோம். சரி, இதனுடைய விளக்கங்களை தான் பார்க்குறோம், இதனுடைய தஃசீரை தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது 376வது பாடம். 376 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 376வது பாடத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். சரி, இந்த பாடத்துக்கு நாம் கொடுத்துருக்க தலைப்பு என்ன? பொதுவாக தலைப்பு என்பது நாம் அந்த கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துத்தான் கொடுப்போம். அந்த அடிப்படையில் இங்கும் அகராதியை பற்றி பார்க்க போகிறோம். அதேபோல் சபபு நுசூல் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கிய நயங்களை பற்றி, சபபு நுசூல் இறங்கிய காரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடன் சேர்த்து நாம் ஆயத்துடைய தர்ஜுமாக்களையும் தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ இந்த பாடத்துக்கு நாம் கொடுத்துருக்க தலைப்பு என்ன? இது அகராதிங்கிறதுனால பொதுவாக அகராதியை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்வோம், அதில் பல வார்த்தைகளுக்குரிய பொருளை அந்த கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருந்தாலும் நாம் அதிலிருந்து சில ஓரிரு வார்த்தைகளை மட்டும் எடுத்து அதையே நாம் தலைப்பாக கொடுப்போம். கொடுத்துட்டு அதற்கு பிறகு கிதாபிற்குள் சென்று அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். இப்போ தாகூத் என்ற ஒரு வார்த்தை வருது. இதில் தாகூத் என்ற வார்த்தை வர்றதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜூஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரு அவ்லியாஉஹுமுத் தாகூத் என்று அல்லாஹ் சொல்றான். இன்ஃபிசாம் லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய் ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ். அதாவது லன்ஃபிசாம லஹா என்று வரும்போது லன்ஃபிசாம லஹா உருவத்தில் உஸ்கா லன்ஃபிசாம லஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த இன்ஃபிசாம் அத்தாகுத் என்ற வார்த்தையை இங்கே நாம் தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் உள்ளே எல்லா வார்த்தைகளுக்குரிய அர்த்தத்தையும் பொருளையும் நாம் கூறுவோம் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், அதன் விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்னானு அக்அதஹு நுஆஸ் ஃபரன்னகத் ஃபி ஐனிஹி சினத்துன் வலைஸ பிநாயிம் என்ற கவிதையை சென்ற பாடத்தில் அதனுடைய தர்ஜுமா செய்தோம். அதைத் தொடர்ந்து யஊதுஹு, யஊதுஹு என்றால் இஸ்கிலுஹு யுத்இபுஹு, அஸ்கல இஸ்கிலு, அஸ்கல என்றால் கனமானது, அப்போ இஸ்கிலுஹு கனமாக்கிறது, யுத்இபுஹு அவனை சடைவாக்குகிறது என்ற அர்த்தத்தை இங்கே கொடுக்குது.
அத்தாப யுத்இபு, அஸ்கல யுஸ்கிலு, சடைவானான், துஇபுஹு, சடைவாக்குதல் என்பதாக வருது. யஊதுஹு யுத்இபுஹு. யஊதுஹுங்கிறது யஸ்குலுஹு, சகல யஸ்குலு, கஷ்டமானது என்பது அர்த்தம். யத்இபுஹு, தைப யத்அபு, யத்அபுஹு, அவனுக்கு சிரமமானது, அவனுக்கு கஷ்டமானது என்பது அர்த்தம். லா வரதுனால் லா யஊதுஹு, கஷ்டமில்லை சிரமம் இல்லை என்பதை சொல்வதற்குத்தான் இந்த சகல யஸ்குலுங்கிற வார்த்தையும் தைப யத்அபுங்கிற வார்த்தையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அல் அலியு வஹுவல் அலியுல் அலீம், அல் முராது உலுவுல் மன்சிலத்தி, உலுவுல் மன்சிலத்தி. அப்போ அல் அலியுங்கிறது என்ன? மன்சிலத்தில், அந்தஸ்தில் உயர்வு. ஷஅனி, மன்சிலத்துனா தர்ஜாவில், ஷஅன அந்தஸ்தில் உயர்வு, படித்தரத்தில் இன்னும் அந்தஸ்தில் உயர்வு. அல்லது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? தஆலா ஃபி ஜலாலிஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்தில் மிக உயர்ந்தவன். அலும ஃபி சுல்தானிஹி, அவனுடைய அதிகாரத்தில் மிகைத்தவன், பிரமாண்டமானவன், மாண்புமிக்கவன். அப்போ அதிகாரம் செலுத்துவதில் மாண்பு மிக்கவன், அதே போல் கண்ணியத்தில் அல்லாஹ் உயர்ந்தவனாகிய அந்த அல்லாஹ்வுடைய ஷஅன், அல்லாஹ்வுடைய ஷஅன், அந்த அந்தஸ்து, அதனுடைய படித்தரத்தினுடைய உயர்வை சொல்வதுதான் அல் அலி வஹுவல் அலியுல் அலீம் என்பதாக. இக்ரா, அக்ரஹ யுக்ரிஹு, முக்ரிஹுன் முக்ரஹுன் இக்ராஹுன். அல் இக்ரா என்பது ஹமலு ஷை, ஹம்லு ஷை, ஹம்லு ஷக்ஸி அலாமா யக்ரஹு பி தரீக்கில் கஸ்ரி வல் ஜப்ரி. ஹம்லு ஷக்ஸ், ஒரு மனிதனை சுமப்பது, ஒரு மனிதனை சுமப்பது, அலாமா யக்ரா, எந்த ஒன்றை அவன் வெறுக்கிறானோ அதன் மீது, பி தரீக்கில் கஸ்ரி, அப்போ இந்த இடத்துல ஹம்லு ஷக்ஸ், ஒரு மனிதனை சுமப்பது, அலாமா யக்ரா, எந்த விஷயத்தை அவன் வெறுக்கிறானோ, எந்த விஷயத்தை அவன் வெறுக்கிறானோ அந்த பாதையில், அந்த வழியில் சுமப்பது. பி தரீக்கில் கஸ்ரி வல் ஜப்ரி, அதாவது வற்புறுத்தலின் பேரில், வற்புறுத்தலுடைய அடிப்படையில், அதே மாதிரி நிர்பந்தத்துடைய அடிப்படையில். கசுர்னாலும் வற்புறுத்தல், அதாவது அடக்குதல்னு அர்த்தம். அடக்கி, அவனை அடக்கி கொண்டு வருது. வல் ஜபுர்னாலும் அவனை கட்டுப்படுத்தி அடக்கி கொண்டு வருது. அப்போ ஒரு மனிதனை சுமந்து செல்வது ஒரு அலாமா யக்ரஹு பி தரீக்கில் கஸ்ரி, அவன் எதை வெறுக்கிறானோ அதன் மீது அவனை நிர்பந்தப்படுத்துவது, சுமத்துவது, அவன் மீது சுமத்தாட்டுவது. பி தரீக்கில் கஸ்ரி வல் ஜபரி. அத்தாகூத், அது மாதிரி இஸ்லாத்தின் பக்கம் என்ன செய்யறது? நிர்பந்தப்படுத்துறதுக்கு சொல்றாங்க இங்க. அத்தாகூத் வல்லதீன கஃபரு அவுலியா உஹ்மு தாகூத், நிராகரிப்பவர்கள் அவர்களுடைய அவுலியா யாரு? தாகூத் தான், சிலைகள். மினத் துகையான், துகையான் என்பதிலிருந்து வந்துச்சு, அட்டூழியம் செய்தல் என்ற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. வஹுவ குல்லுமா யுதுகில் இன்சான வ யுதில்லுஹு அன் தரீக்கில் ஹக்கி வல் ஹுதா. அத்துகையான வஹுவ, அது குல்லுமா யுதுகில் இன்சான, மனிதனின் மீது எதெல்லாம் அட்டூழியம் செய்கிறதோ, எந்த ஒன்று அட்டூழியம் செய்கிறதோ மனிதனுக்கு, வயுதில்லுஹு, இன்னும் அவனை வழிகெடுக்கிறது, அன் தரீக்கில் ஹக்கி வல் ஹுதா, உண்மையான இன்னும் நேரான பாதையை விட்டும் அவனை வழிகெடுக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் மா யுத்துகள், மனிதனை வழிகெடுக்கக்கூடிய, மனிதனின் மீது அட்டூழியம் செய்யக்கூடிய, இன்னும் அவனுடைய வழியை, அவனை உண்மையான வழி, நேர்வழியை விட்டு கெடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் சொல்வது அத்தாகூத். அல் உஸ்கா என்பதாக சொல்றோம். அல் உஸ்கானா என்ன? முஅன்னசுல் அவுசக், அவுசக் என்ற வார்த்தையினுடைய பன்மை தான், அதாவது முஅன்னஸ் தான் உஸ்கா.
அல் அவுசக்ங்கிறது முதக்கர், அல் உஸ்தாங்கிறது முஅன்னஸ். வஹுவ ஷையுல் முஹக்கமுல் முவஸ்ஸிக். வஹுவ ஷையுல் முஹக்கமுல் முவஸ்ஸக். அப்போ அது என்ன அப்படின்னா, அது ஒரு வஸ்து. அல் முஹக்கம்னா அதாவது உறுதி செய்யப்பட்ட, முவஸ்ஸக்னால் உறுதியான, உறுதியான ஒரு நிர்பந்தப்படுத்த, அதாவது முஹக்கம்னா தீர்ப்பு செய்யப்பட்ட, அதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்ட, முடிவு செய்யப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட, முடிவு இன்னும் உறுதி செய்யப்பட்ட ஒரு வஸ்துவிற்கு சொல்லப்படும் அல் அவுசக் என்பதாக. அவுசக்குடைய முஅன்னஸ். சரி. இன்ஃபிசாம். இன்ஃபிசாம்னா என்ன? அல் இன்கிசார், உடைதல். லன்ஃபிசாம் லஹா. அப்போ இன்ஃபிசாம்னா இன்கிசார், உடைதல், பிரிதல், அதுக்கு சொல்றது. சரி. காலல் ஃபர்ரா. ஃபர்ரா சொல்றாங்க, அல் இன்ஃபிசாமு வல் இன்கிசாமு லொகத்தானி. அப்போ இன்ஃபிசாம் என்பதும் இன்கிசாம் என்பதும் ஒரே வார்த்தை, லொகத்தான், ரெண்டு லொகத்து இருக்கு. பில் ஃபாயி அஃப்சஹ். ஆனால் இன்ஃபிசாம் என்பது இன்கிசாம் என்ற வார்த்தையை விட மிக பலாகத்தில், மொழி நயத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது. அஃப்சஹ்ன்னு சொல்றது. வக்கால பாதுகும், ஒரு சிலர் சொல்றாங்க, அல் ஃபஸ்மு இன்கிசாருன் பிகைரி பைனூனத் வல் கஸ்மு இன்கிசாரும் பி பைனூனத். அல் ஃபஸ்மு அப்படின்னா இன்கிசாருன் அப்படின்னு அர்த்தம். பிகைரி பைனூனத், பைனூனத் இல்லாம. வல் கஸ்முங்கிறது இன்கிசாரு, வல் ஃபஸ்மு இன்கிசாருன் பிகைரி பைனூனத்தின். ஃபஸ்ம் என்ற வார்த்தை உடையதலுக்கு சொல்றது. பிகைரி பைனூனத்தின், எந்தவித தெளிவும் ஆதாரம் இல்லாமல். வல் கஸ்முங்கிற வார்த்தை இன்கிசாரும், உடைதல், பி பைனூனத்தின், ஆதாரங்கள், தெளிவான ஆதாரங்கள், அத்தாட்சிகளை கொண்டு சொல்றது பைனூனத்தின். சபபு நுசூல். அடுத்து இறங்கியதன் காரணம் என்ன, அதை பார்க்க போறோம். இந்த ஆயத்துகள் இறங்கினது காரணம் என்ன என்பதை பார்க்கிறோம். கானல் ரஜுலின் மினல் அன்சாரி. அன்சாரிகள் இருந்து ஒரு மனிதருக்கு ஆகியிருந்துச்சு. இப்னானி, ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க, ரெண்டு மகன்கள். ஒரு மனிதனுக்கு, அன்சாரி சஹாபிலிருந்து ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு இப்னானி, ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. தனசரா, அவர் ரெண்டு பேருமே நஸ்ரானி ஆயிட்டாங்க. நபிபில்லா கபல பேசத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் இரண்டு நபர்கள் நஸ்ரானியாக மாறிவிட்டார்கள். சும்ம கதிமல் மதீனத்தை, சும்மா கதிமல் மதீனத்தை, பிறகு மதீனாவிற்கு ரெண்டு பேர் வர்றாங்க. ஃபி நஃபரி மின துஜார், வியாபாரிகளோட ஒரு கூட்டத்தோட வர்றாங்க. யஹ்மிலூன ஜெய்த, ஜெய்துன் எண்ணெயை சுமந்தவர்களாக. அப்போ ஜெய்துன் வியாபாரம் பண்ணுறாங்க, ஜெய்துன் எண்ணெயை சுமந்தவர்களாக வருகிறார்கள். ஃபலசிமஹுமா அபூஹுமா, அந்த ரெண்டு பேரையும் அவங்களுடைய தந்தை பிடித்து வைத்துக் கொண்டார். அக்கால சொன்னார், லா அதகுமா ஹத்தா தஸ்லிமா, ஹத்தா துஸ்லிமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் அவங்கள, அதாவது இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அவனை விடமாட்டேன்னு சொன்னாங்க. ஃபலசிமா ஹுமா அபு ஹுமானா, அவங்க ரெண்டு பேரையும், அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் அவனுடைய தந்தை பிடித்து கொண்டார், பார்த்துட்டார். பார்த்துட்டு வக்கால சொன்னார், லா அதகுமா, உங்கள் ரெண்டு பேரும் எங்கே விட மாட்டேன், ஹத்தா இது வரைக்கும் என்றால் துஸ்லிமா, நீங்கள் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் உங்களை எங்கும் விடமாட்டேன் என்பதாக அந்த சஹாபி அவர் சொல்கிறார், அன்சார் சஹாபி சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை நசரத் இறங்குச்சு. லா இக்ராஹ ஃபித்தீன், தீனில் எந்தவித நிர்பந்தமும் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீனுங்கிற தீனில் எந்த நிர்பந்தமும் கிடையாதுன்ற ஆயத்து இறங்குச்சு. இதே மாதிரி லா இக்ராஹ ஃபித்தீனுங்கிற ஆயத்து இறங்குச்சு. கத்த பைன ருஷ்து
மினல் கை. அப்போ இந்த ஆயத்தை அதுக்கு தான் இறங்குச்சு. இந்த அன்சாரிகளுடைய விஷயத்தில் இப்படி நிர்பந்தப்படுத்தினாங்க. உடனே என்னது, இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆயத்தை இறங்குச்சு. ஏன்னா நிர்பந்தப்படுத்தல் என்பது தீன் இஸ்லாத்தில் கிடையாது. அவர்களா முன் வந்து தீனை ஏற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் எனது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களும் சரி நபிசுல்லாஸ்லம் சரி யாரையும் நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வரல. மாறாக அவங்களுடைய நல்ல குணங்கள் மூலமாக, அவங்களுடைய நல்ல செயல்பாடுகள் மூலமாக, அதே மாதிரி அவர்களோடு நல்ல பரஸ்பரம் இதை கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு கூப்பிட்டாங்களே ஒழிய எதையும் கொண்டு என்ன செய்யலை, நிர்பந்தப்படுத்தி அவர்களை இஸ்லாத்திற்கு வர வைக்கலை. ஆட்சி கையில் இருந்தாலும் சரி, அதிகாரங்கள் கையில் இருக்கும் போதும் ஒவ்வொருவருக்குரிய உரிமை நிலைகளை தனியாக கொடுத்து அதை சரி செஞ்சாங்க. இப்போ அதுதான் என்னது இங்கே சொல்லப்படுது. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த அஹ்லாக்கை கொண்டு தான் ஈமான் தீன் பரவுச்சே ஒழிய எந்த விதமான நிர்பந்தமும் ஏற்படலை, நிர்பந்தப்படுத்தவும் இல்லை. கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்கிறது நபியினுடைய குணங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லாக்கள், அவங்களுடைய மனங்களை பார்த்து நபியினுடைய அந்த குணங்களை வைத்திருக்கிறாங்கிற அடிப்படையில். அப்போ இந்த இது இறங்குனது எல்லாமே அதனால தான், அந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சுச்சு, லா இக்ராஹ ஃபித்தீனுங்கிற அந்த ஆயத்தை இறங்குச்சு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களும் அதே மாதிரி தான், யாரையும் நிர்பந்தப்படுத்தலை. அவர்களா இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்கள என்ன செஞ்சாங்க, வரவேற்றாங்க, ஆதரிச்சாங்க. இதுதான் சஹாபாக்கள் செய்த வேலையாக இருந்துச்சு. அப்போ இதனுடைய இதை கொண்டு தான், இதுக்காகத்தான் இந்த ஆயத்து இறங்குது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். வாருங்கள் தர்ஜுமாவை பார்ப்போம். வாருங்கள் இந்த ஆயத்துடைய தர்ஜுமாக்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு தாலா, அவனை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர எந்த இறைவனும் கிடையாது. ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன் உயிரோடு இருக்கக்கூடியவன். அல் கய்யூம், நிலைத்திருக்கக்கூடியவன். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நிரந்தர நிலைத்திருப்பவன். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கட்டுப்பட்டது. லா தாஹுதுஹு சினத்துன், அல்லாஹ்விற்கு எந்தவித சிறு தூக்கமும் வராது. பலா நவுமுல் லஹு வலா நவும், அதே போல அவனுக்கு பெருந்தூக்கமும் கிடையாது. லஹு மாஃபிஸ் சமாவாத், லஹு அவனுக்கு மாஃபிஸ் சமாவாத், வானங்களில் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஒமா ஃபில் அர்தி, இன்னும் பூமியில் உள்ளதும் அவனுக்கு தான். மன் தல்லதி யஷ்ஃபு இந்தஹு, யார் அவனிடத்திலே பரிந்துரை செய்ய முடியும், சிஃபாரிஸ் செய்ய முடியும். இல்லா பீதனிஹி, அவனுடைய கட்டளை கொண்டே தவிர. அவனுடைய ஏவல் இருந்தால்தான், அல்லாஹ்வுடைய கட்டளை, அவனுடைய அனுமதி இருந்தால்தான் ஒரு யாரும் ரெக்கமெண்ட் செய்ய முடியும், பரிந்துரை செய்ய முடியும். யஅலமு மா பைன ஐதீஹிம், உங்களுக்கு முன்னால் எந்த ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அறிகிறான். வமா ஹல்ஃபஹும், அவர்களுக்கு பின்னால். யஅலமு மா பைன ஐதீஹிம்னா அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதையும் அறிவான். வமா ஹல்ஃபஹும், அவர்களுக்கு பின்னால் உள்ளதை அறிகிறான். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. வலா யுஹீதூன, இன்னும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எந்த வஸ்துவை கொண்டும் சூழ முடியாது, அதை அடக்க முடியாது. மின் இல்மிஹி, எந்த இல்மை கொண்டும் அவனுடைய இல்மை சுருக்க முடியாது. இல்லா பிமா ஷா, அல்லாஹ் நாடினாலே ஒழிய, அல்லாஹ் எந்த ஒரு நாடுகின்றாலும் அதை தவிர. வசிய குர்சியஹு சமாவாச்சி வல்லாரம், அவனுடைய வானங்கள் இன்னும் பூமியினுடைய அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆட்சி பீடம் விசாலமாகிவிட்டது. வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, அவனை தடுக்காது. ஹிஃபுதுஹுமானா அந்த இரண்டின் பாதுகாப்பை, இந்த இரண்டின் பாதுகாப்பு அவனுக்கு சுமையாகாது. வலா யஊதுஹு, அவனுக்கு சுமையாக ஆகாது. ஹிஃபுதுஹுமா, அந்த இரண்டையும் பாதுகாப்பது என்பது அவனுக்கு எந்தவித சுமையும் கிடையாது. வலா யத்குலுஹு வலா யத்அபுஹு வஹுவல் அலியுல் அதீம், அவன் அலியுல் அதீமாக இருக்கிறான். அலி என்றால் உயர்ந்தவன், அல்ல அதீம் என்றால் மகத்தானவன். அப்போ அல்லாஹு தாலா அலீமாகவும் அலியாகவும் மகத்தானவனாகவும் இருக்கிறான். லா இக்ராஹ ஃபித்தீன்,
தீனில் மார்க்கத்தில் நிரூபணம் என்பது கிடையாது, மார்க்க விஷயத்துல நிரந்தரம் என்பது கிடையாது. கத்த பயன் ருஷ்து மின்லகை, திட்டமாக நேர்வழி என்பது தெளிவாகிவிட்டது, மின்லகை வழிகேட்டிலிருந்து, வழிகேடு என்ற விஷயத்திலிருந்து நேர்வழி என்பது தெளிவாகிவிட்டது. ஃபமை யக்ஃபுர் பி தாகூத்தி, ஃபமை யக்ஃபுர் யார் நிராகரிக்கிறானோ பி தாகூத்தி தாகூத்தை கொண்டு, அந்த கெட்ட அட்டுழியம் செய்யக்கூடிய அந்த ஷைத்தான்களை கொண்டு யார் நிராகரிக்கிறானோ, யுமின் பில்லா இன்னும் அல்லாஹை கொண்டு நம்பிக்கை கொள்கிறானோ, ஃபகத் இஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா அவன் உறுதிமிக்க அந்த தீனுடைய கயிற்றை நன்கு பிடித்தவனாக ஆகிவிடுவான். லன்ஃபிசாமலஹா, லன்ஃபிசாமலஹானா அங்கே எந்தவித பிரிவும் கிடையாது. அல்லாஹு வாசியுன் அல்லாஹு சமியுன் அலீம், அல்லாஹு தலா செவியேற்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், ஒருடைய உள்ளங்களையும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹு சமியுன் அலீம். அப்போ இந்த இடத்துல யார் தாகூத்தை வணங்குகிறாங்களோ, அல்லாஹ்வை ஈமான், இன்னும் தாகூத்தை யார் நிராகரிக்கிறாங்களோ, சிலைகளை யார் நிராகரிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய தீனை காது கொடுத்து வாங்குறாங்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் விஷயத்தை காதியே செவியேற்றதை செவிமடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்து பஸ், அவங்களுக்கு அல்லாஹுத்தலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான். அல்லாஹுத்தாலா ஒஹூல் அலியுல் அதிகமாக உயர்ந்தவனாக இருக்கான். அடுத்து ஒமை எக்ஃபுர்பி தாகூத்தை வந்து யார் வந்து சிலைகளை நிராகரிக்கிறாங்க, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களுக்கு உறுதிமிக்க ஒரு கயிற்றை பற்றி பிடிக்க கொடுக்கிறான். இஸ்தம்சக்கு அப்படிப்பட்டவர் பக்கத்து இஸ்தம்சக்கு பிடித்து விட்டார், பில் உருவத்தில் உஸ்கா ஒரு உறுதிமிக்க கயிறை அவர் படுத்தி விட்டார். நன்ஃபிசாமலஹா வல்லாஹு சமியுன் அலீம். நன்ஃபிசாமலஹா அங்கே எந்தவித பிரிவும் இல்லை, அல்லாஹு தஆலா செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான், அதே போல் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் நூரி இலல் ظுலுமாத். அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட விசுவாசிகளை யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத், அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் நீங்கள், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டோடி நேசனாக இருக்கிறான், யுஹ்ரிஜுஹும் அவர்களை வெளியாக்குகிறான், மினல் ظுலுமாத்தி அநியாயத்தை விட்டு, இலல் நூர் வெயிலின் விட்டு, இருளை விட்டு நிழலின், அதாவது இருளை விட்டு வெளிச்சத்தின் பக்கம் வெளியாக்குகிறான். அதேபோல் நஷ்டத்தை விட்டு லாபத்தின் பக்கம் வெளியாகிறது நடத்தும். அப்போ இந்த இடத்துல யுஹ்ரிஜூனஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், அதாவது நூரை விட்டு ஒளியை விட்டு நரகத்தின் பக்கம், அதாவது நரகத்திலிருந்து ஒளியின் பக்கம் நேரொளி காட்டுது. வல்லதீன கஃபரு அவுலியாகும், எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவருடைய தோழர்கள் அத்தாகூத், தாகூத் என்ற ஷைத்தானுடைய பொம்மையாக இருக்கிறது. அதாவது ஷைத்தானுடைய தாகூத் என்பது இல்லை, நூறின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ் கொண்டு போகிறான். வல்லதீன கஃபரு அவுலியாஹுமு தாகூத், நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு துணை உறுதுணை என்பது யாரு? யுஹ்ரிஜூனஹும், அவர்களை வெளியேற்றுறான்ல எதை விட்டு? நூரை விட்டு. அந்த காஃபிர்கள் அந்த வழிபடக்கூடிய வணங்கக்கூடிய அந்த தாகூத் சிலைகள் இருக்குது, யுஹ்ரிஜூனஹும் வெளியாக்குகிறது, மினல் நூரி நூரி இலல் ظுலுமாத், அதாவது வெளிச்சத்தின் பக்கம், இருளிலிருந்து வெளியாக்கி வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் நினைச்சான் கொண்டு வரான். ஆனால் இவங்க நினைச்சாங்க தாகூத் வெளிச்சத்திலிருந்து இருளின் பக்கம் கொண்டு வராங்க. உலாய்கா அஸ்ஹாபுன்னார், அல்லாஹு தாலா அதாவது உலாய்க்கு அவர்கள் நரகவாசிகளாக இருக்க, உலாய்கா அஸ்ஹாபுன்னாரி ஹும் ஃபியா ஹாலிதுன், அந்த கூட்டத்தார்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வலியுள்ளதுன்னு ஆமனுனா எவர்கள் ஈமான் கொண்டார்களோ யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், அவர்களை வெளிச்சத்திலிருந்து, அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வெளியாக்குகிறான். வல்லதீன கஃபரு அவுலியாஹுமு தாகூத், எவர்கள் தாகூத்தின் பொருள் மீது ஈமான் கொண்டார்களோ, வல்லதீன கஃபரு அவுலியாஹுமு தாகூத், வல்லதீன கஃபரு நிராகரிக்கக்கூடியவர்கள் அவருடைய தோழர்கள். தாகூத் யாரு? அவங்களுடைய தோழர் தான் தாகூத். யுஹ்ரிஜூனஹும் அவர்களை வெளியாற்றுகிறது, மினன்னூரி வெளிச்சத்திலிருந்து இலல் ظுலுமாத் இருளின் பக்கம் வெளியேற்றுகிறது. உலாய்க அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா ஹாலிதுன், அவர்கள் தான் நரகவாசிகளாக இருக்கிறார், அதில் நிரந்தரமாக இருப்பார் என்பதாக
அல்லாஹ் அந்த ஆயத்தில் நமக்கு விளங்க வைக்கலாம். அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக தெரியக்கூடியது என்னன்னு சொன்னா, நாம அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை விளங்கிக் கொள்ளணும். மேலும் தீனுல் இஸ்லாத்தை யாரும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அதுமாதிரி நமக்கு நேசன் என்பது அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுக்குறான். அப்போ இந்த ஆயத்துகளினுடைய அர்த்தத்தையும் பொருளையும் நாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து இதனுடைய தஃப்சீர்களையும் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.